கிறிஸ்து இயேசு மரித்ததுக்கு பின்பதாக ஒரு 2 விதமான சிருஷ்டி உண்டானது. ஒன்று கிறிஸ்துக்கு உள்ளான மனிதன், மற்றொன்று கிறிஸ்துக்கு வெளியான மனிதன். கிறிஸ்துக்குள்ளான மனிதன், கிறிஸ்துக்கு வெளியான மனிதன். இன்றைக்கு சொல்லுகிறார், உலகம் முழுவதும் இருள் உதிக்கும், இருள் கவ்விக்கொள்ளும், இருள் மூடும், என்றாலும் கர்த்தர் உன் மீது உதிப்பார். இருள் ஒரு மனிதனுக்கு நல்லதா கெட்டதா? வேதம் என்ன சொல்லுகிறது? இருள் நிறைந்த வாழ்வு என்பது கசப்பு. மரண இருள் என் கண்ணிமின் மேல் இருக்கிறது. நான் இருளிலே உட்கார்ந்திருக்கிறேன். ஐயோ, எனக்கு இருள். ஊசி துவாரம் வெளிச்சம் கிடைத்தால் அதை பார்த்தாவது என் வாழ்வை நான் கட்டிவிடுவேன். ஐயோ, ஐ அம் டிப்ரெஸ்ட். மனம் கசந்து போய் நிற்கிறேனே, எனக்கு வெளிச்சம் வேண்டுமா? வெளிச்சம் எப்படி ஆண்டவர் பார்த்தார்? அவருக்கு இருட்டும் வெளிச்சம் சமம், சரி சமானம், ரெண்டும் ஒன்றுதான். வேதம் சொல்ல அவர் கார் இருளை மறைவிடமாக கொண்டிருக்கிறவர். அதே வேதம் சொல்லுங்க, அவர் அதரிசனமான ஒளியிலே வாசமாயிருக்கிறார். கான்ட்ரடிக்ஷன் இல்லை. அவர் பிரகாசிக்கிற ஒளி, மறுபக்கம் கார் இருளை மறைவிடமாய் கொண்டிருக்கிறவர். அப்ப இறைவனுக்கு இரண்டுமே சரிதான். ஆனா மனுஷனை உண்டாக்கின உடனே அவர் யோசித்து பார்த்தா, மனுஷனுக்கு இருட்டு நல்லதா அப்படின்னு நினைச்சார். இல்லையே, நமக்கு நல்லதா இருக்கும், ஆனால் மனுஷனுக்கு அது நல்லதல்ல. எனவே வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டானது. கர்த்தர் அதை பார்த்து சொன்னார், இது நல்லது. காரிருள் பூமியை மூடும், உன்மேல் கர்த்தர் உதிப்பார். எனவே நீ இருட்டிலே இருந்து கொள், இருளாயிரு அப்படி சொல்லவில்லை, எழும்பி பிரகாஷ். கர்த்தர் உனக்கு வெளிச்சமா இருப்பார். இருட்டுத்தான், போக முடியாத சூழல் தான், வாழ முடியாத நிலைமைதான், வாழக்கூடாத ஒரு கணவனோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், வாழக்கூடாத மனைவியோடு தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். வேலை இல்லை, வெட்டி இல்லை, காசு இல்லை, கடன் தொல்லை தாங்க முடியலை, இருட்டில் தான் நடக்கிறாய். வாழ்வு முடிந்ததா? ஐ அம் டிப்ரெஸ். கலங்கி போயிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு வெளிச்சமா இருக்கிறேன், உனக்கு நான் பாதை காட்டுவேன். கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்குது. நாம் இருளை பின்பற்றுவர்கள் அல்ல, வெளிச்சத்தை பின்பற்றுவர்கள். இந்த உலகத்துக்கு இயேசு வந்த பொழுது சொன்னார், தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது, ஐ அம் த சிஎம் ஆஃப் தமிழ்நாடு, ஐ அம் த பிஎம் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லலைங்க. அல்லது நான் இந்த யூதனுக்கு வெளிச்சமாய் வந்திருக்கேன்னு சொல்லலை, நான் இந்த இந்தியாவிலே வெளிச்சமாய் வந்திருக்கேன்னு சொல்லலை. நான் கிறிஸ்தவனுக்கு வெளிச்சம், பெந்தகோஸ்துக்காரனுக்கு வெளிச்சம், ஆவிக்குரிய சபைக்கு வெளிச்சம், கத்தோலிக்கனுக்கு வெளிச்சம், சிஎஸ்ஐக்கு வெளிச்சம், மெத்தடிஸ்டுக்கு வெளிச்சம், ஆங்கிலிக்கனுக்கு வெளிச்சம், அல்லது நல்லவர்களுக்கு வெளிச்சம், அல்லது இந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் எங்க திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில்காரங்களுக்கு மட்டும் வெளிச்சம் என்று சொல்லவில்லை. கர்த்தர் சொன்னார், ஐ அம் தி லைட் ஆஃப் தி வேர்ல்ட். கைகளத்தில் நானே உலகத்திற்கு வெளிச்சம். எனவே வேதம் சொல்ல, எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. கையை தட்டுங்களேன். எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. இயேசு ஒரு மதம் ஸ்தாபிக்கிற கடவுள் அல்ல, மதத்தை பின்பற்ற உன்னை அழைக்கவில்லை. உன் இருட்டை வெளிச்சமாய் மாற்றத்தக்கதான ஒரே சர்வேஸ்வரன், ஒரே தேவன். நமக்கு சோதனை வரும் பொழுது, வேதனை வரும் பொழுது, வாழ்வில் தோல்வி வரும் பொழுது, மனிதர்களால் இக்கட்டு ஊசி வரும் பொழுது கர்த்தரை அறிந்தர் கூட முறுமுறுக்கிறோம். ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை, எதுக்கு இந்த தெய்வத்தை அறிஞ்சேன்? விடவும் மனசு இல்லை. இந்த குழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை, விடவும் மனசு இல்லை. அவரோடு அவருடைய வார்த்தையின்படி வாழவும் எனக்கு வழி தெரியலைங்கன்னா, ஐயோ, இந்த வார்த்தையின்படி வாழ்றது ரொம்ப கஷ்டமா இருக்க, ஆனா அதை விட முடியல, பயமா இருக்க. அன்பு வைத்து விட்டேன். மகா வலிய கொடுமையான சிலுவையிலே நான் அறைந்து கொன்றாலும், என்னை சித்திரவதை செய்தாலும், கோவே அந்த அறைந்து கொள்ளுகிற நேரத்தில் அரசனேங்கிறாரு. நம்ம சொல்ல முடியுமா? ஏன் நாசமா போற பயல அப்படிம்போம். உன்னையெல்லாம் நம்பி என்ன சாமி நான் கண்டேன் அப்படிம்போம். ஆனால் அவர் அரைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது, அவருக்கு சித்திரவதை படும்போது, அவர் உயிர் போகும்போது சொல்றாரு, கோவே ராஜா அப்படிங்கிறார் கைகளை தட்டி. அரசனே, கோவென்றால் அரசன். கோவே தொங்க நேரிடினும் ஆவலாயும் அண்டை சேர்வேன். அண்டை சேர்வேன் சொல்ல எப்படியா? ஆசையோடு 10 நாள் பட்டினி கிடந்தவன் சாப்பாடை பார்த்த மாதிரி, தாகமா இருக்கிறவன் தண்ணீரை பார்த்த மாதிரி, இதோ விரும்புகிற பெண்ணை பார்க்கும் பொழுது எவ்வளவு ஆவலாய் ஓடுவானோ வாலிப பய, அப்படி நான் உண்மை பார்க்க ஆவலாயும் அண்டை சேர். வாழ்வு என்பது இன்பம் துன்பம் நிறைந்த ஒன்று. ஆண்டவருடைய பிள்ளையா வாழ கொடுத்த பாக்கியம் போல உலகத்தில் வேறொரு பாக்கியம் இல்லை. பாருங்க, அம்மா வேசித்தனம் பண்ணி வாழ்ந்துடுறான், ரயில் கொள்ளை அடிச்சு வாழ்ந்துடலாம், கஞ்சா வித்து வாழ்ந்துடலாம், அரசியல்வாதியாகியும் எப்படியோ மக்களை ஏமாத்தியும் வாழ்ந்துடலாம். ஆனா உண்மையாய் நீதியாய் பரிசுத்தம் வாழ்றது ரொம்ப கஷ்டம்.
முள்ளின் மேல் நடக்கிற அனுபவம், அப்படி வாழ முடியுமா என்று 75% மேல மக்களுக்கு இப்படி சந்தேகம் எழும்பிருச்சு. வாழ்றாங்க. யார் தெரியுமா? இயேசுவை நேசிக்கிறவர்கள், என்னிடத்தில் அன்பு கூர்ந்தவர்கள். ஒரு பெண்ணுக்காக ரயிலில் விழுந்த ஒரு பையன் விழுகிறான், அது உண்மைதானா? ஏத்துக்கிறீங்களா? அவன் காதலிச்சாங்க, அந்த லவ் ஃபெயிலியர், செத்துட்டான் அப்படின்னா. ஒரு பெண்ணுக்காக இதோ இந்த ஒரு 4 நாள் பழகிட்டு 4ஆம் நாள் 4 கால் பாய்ச்சல ஒரு பெண்ணுக்காக ரயிலே விழுந்து சாகணும் துணிந்த பயலுக்கு ஒரு இன்டர்னல், ஒரு உள்ளான பரலோக நித்திய சந்தோஷத்தை கொடுத்த தெய்வத்துக்கு வாழ மனசு வராதா? கையை தட்டுங்களேன். என்றென்றைக்கு எக்காலத்தில் எச்சூழலிலும் நம்மை வளர்த்தி, நம்ம இருட்டிலே வெளிச்சமாயிருந்து, துக்கத்திலே ஆறுதலாயிருந்து, துக்கத்தில் ஆறுதல், துன்பத்தில் இன்பம், கசப்பிலே அமிழ்து, கசப்பில் ஒரு அமிழ்து இனிப்பு. ஆண்டவர் நம்பினவனுக்கு மட்டும்தான் தெரியும், ருசித்தவனுக்கு மட்டும்தான் தெரியும். எக்காலத்தில் தேவனுடைய வெளிச்சம் நம்மில் இருக்கிறது. நம் வாழ்வு கசந்து அழுந்த பொழுதெல்லாம் நம் மகன் நமக்கு ஆறுதல் சொல்ல, தாய் ஆறுதல் சொல்ல, தகப்பன் ஆறுதல் சொல்ல, எல்லாம் பணத்துக்காக, காசுக்காக, அழகுக்காக, இந்த உடம்பு இச்சைக்காக ஒரு கூட்டம் நாயை போல ஓடி வந்துச்சு. ஆனா நீ குஷ்டரோகி இருந்தாலும், பணம் இல்லாமல் இருந்தாலும், 100 ரூபாய் சேலை கட்டு பைத்தியக்காரியா கேணிச்சியா ரோட்ல கிடந்தாலும், உன்னை அனைத்து மார்போடு அணைத்து வைத்த தெய்வம். எத்தனை சந்தோஷம்! அதான் பதில் பாட்டில் பாடின உங்களுக்கு அர்த்தமே தெரிஞ்ச, கெட்ட மகன் போல் துஷ்டனாய் அலைந்தேன், கெடுபஞ்சத்தால் அலைந்தேன். கெட்ட குமாரனுடைய கதை. அப்பா விட்டுட்டு போயிட்டு எல்லாவற்றையும் இழந்து பன்றி மேய்த்து பன்றிக்கு வைக்கிற தவிடத்தின்னு, அதான் கெட்ட மகன் போல் துட்டனாய் அலைந்தேன், துஷ்டனாய் அலைந்தேன், கெடுபஞ்சத்தால் அலைந்தேன். இஷ்டமான மகன் என்று சொல்வதற்கும் பாத்திரம் நல்ல நான், ஆனால் என்னை ரட்சித்திடல், என்னை ரட்சித்திரும் என் பரனே கைகளைத்து. எதுக்காக ரட்சியும்? உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் என்னை ரட்சித்திரளும் கைகளை தட்டி. எத்தனை திரளன் பாவமன் தேவனே, எளியேன் மேல் இறங்கையனே கைகளை தட்டி. நித்தமின் இருதயம் தீயதன் பரனே. தினமும் என் இருதயம் எப்படி இருக்கு? தீமையிலே இருக்குது. இந்த என்னை ரட்சியும் சுவாமி. இருளை மாற்றுகிற ஒரு மாதம் வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், எழும்பி பிரகாசி மகளே, உன் ஒளி வந்து விட்டது. வேதம் சொல்லுகிறது, உன் ஒளி வந்து விட்டது, எழும்பி பிரகாசி. வயரிங் எல்லாம் முடிச்சுடுச்சு, பவர் சப்ளை கொடுக்க தட்டி அப்படியே இருக்கும். பவர் வந்த உடனே எல்லாமே வெளிச்சா வந்துடும். அந்த மாதிரி இதுவரை வயரிங் எல்லாம் முடிஞ்ச உங்கள் வாழ்க்கையில் ஒரு பவர் வந்திருக்குது. இனி வெளிச்சம்தான். வெளிச்சம் பட்ட பகலை போலும் வெளிச்சத்தை கர்த்தர் பிரகாசிக்க செய்வார். தானும் ஒரு மனிதனாய் அவதரித்து குருவாய் வந்து சனமான சம்சாரம் ஒன்று இல்லாமல், மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை ஒன்று இல்லாமல் சன்னியாசி போல் இருந்து தவத்தை காட்டி, சாமியார் மாதிரியே வாழ்ந்துட்டு 33 வருஷம் ஆணழகன், பேரழகன், முத்து, பவளம், வைரம், வைடூரியம், எஸ்பி, இந்திரநீலம், படிகைப்பச்சை அத்தனையும் கொட்டி கொடுத்தாலும் இதோ ஈடு இணையில அழகில் பெருஞ்சோதியான தெய்வம். இதோ சனமான சம்சாரம். ஒரு பொண்ணை பார்த்து சைட் அடிக்காம, ஒரு பொண்ணை பார்த்து இச்சையா பார்க்காம, மண்ணாசை இல்லாம, பெண்ணாசை இல்லாம, பொன்னாசை, தங்க ஆசை இல்லாம, உலக ஆசை இல்லாம சன்னியாசி போல இருந்துட்டு 12 பேரை சீடர்களை இருத்தி போட்டு அகண்டதளமாகிய பரலோகத்துக்கு போகிற ஒரு தெய்வம் இருக்கு. அவர் அண்டிக் கொள்ளும். இதுதான் கடைசி நம்முடைய சந்திப்பு. நான் இனிமே உன்னை பார்க்க வரவே மாட்டேன். இத்தனை நாட்கள் அன்பு நம்முடைய 2 பேரின் நண்பர்களாக மாற்றிவிட்டது. எனவே நம்முடைய அன்புக்கு பரிசாக நீ எதையாவது கேள், என்ன கேட்டாலும் தருகிறேன், நீ வாங்கிக் கொள் என்றார். அந்த கொல்லன் பார்த்தான், மன்னனுடைய முகத்தை சற்று நேரம் பார்த்தான். கண்களிலிருந்து கண்ணீர் கசிய ஆரம்பித்தது. அவன் சொன்னான், என் அரசே, நீ என் பெரிய மகாராஜா, நான் ஏழை கொல்லன். அன்பு நம் 2 பேரையும் நண்பர்களாக மாற்றிவிட்டது. இந்த அன்புக்கு பரிசு விலை கொடுக்க முடியுமா? நீர் என்னை நேசிப்பதற்கு ஏதாவது நான் விலை கேட்க முடியுமா ஆண்டவரே? அரசே, எனவே ஒரே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறேன். தயவு செய்தற்கு வெள்ளி வேண்டாம், பொன் வேண்டாம், வைரம் வேண்டாம். நாளொன்றுக்கு 5 நிமிடம் உடைய முகத்தை மட்டும் காட்டிவிட்டு போய்விடும். அந்த முக பிரசன்னத்தினால், அந்த முக தரிசனத்தில் நான் இன்பம் அடைந்து விடுவேன். அது போதும் என் அரசே என்று கால்களில் விழுந்தான். நம்முடைய அன்பை நினைத்த அரசன் மெய்யுருகி போய்விட்டான். அப்படியே யாருக்கும் தெரியாமல் என் முகத்தை உனக்கு காட்டுவேன்,
நான் உன்னோடு வந்து 2 நிமிஷம் பேசிவிட்டு போய்விடுவேன் என்று வாக்கும் கொடுத்தார். இன்று இருந்து நாளைக்கு மண்ணூடாய் மண்ணி மக்கி போகிற சாதாரண மன்னனுடைய முகதரிசனம் ஒரு ஏழை கொலனுக்கு இன்ப பரவசத்தை உண்டாக்குமானால், சர்வலோகத்தையும் உண்டாக்கின இறைவன் மகா பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அதரிசனமான ஒளியிலே வாசமாயிருக்கிற உன் இருட்டின் வாழ்வில் வரும்பொழுது எத்தனை இன்பம். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா.